என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊட்டச்சத்து பற்றாக்குறையும் நிவர்த்தியும் பகுதியில் பெரும்பாலான விவசாயிகளை பாதித்த ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அது என்னன்னா, பயிர்களுக்கு ஏற்படுற மறைவு பசி. ஆங்கிலத்தில் இதை ஹிடன் ஹங்கர்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கமெண்ட்ல எனக்கு ஒரு பதிலை சொல்லுங்க. நம்ம விவசாயம் செஞ்சிருக்கிற பயிர்கள் பார்க்கறதுக்கு நல்ல செழிப்பா ஆரோக்கியமா இருக்கு, ஆனா அறுவடை செய்யும் போது எதிர்பார்த்த விளைச்சல் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை எந்தெந்த விவசாயிகளுக்கெல்லாம் வந்திருக்கோ அது என்ன பயிர், எதிர்பார்ப்பு என்ன, நடந்தது என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக தெரிவிங்க. அதுக்கும் இந்த வீடியோவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம விவசாயம் செஞ்சுருக்கிற பயிர்கள் பார்க்குறதுக்கு செழிப்பாக இருந்து மகசூல் கம்மியாக இருந்தால் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மறைவு பசி. மறைவு பசிங்கிற ஒரு விஷயத்த முழுமையாக புரிஞ்சிக்காம விவசாயம் செஞ்சோம்னா பயிர்கள் பார்க்குறதுக்கு ஆரோக்கியமாக இருந்தாலும் விளைச்சல் அவ்வளவா கிடைக்காது. சரி வாங்க, மறைவு பசினா என்னங்கிறதையும் பயிர்களுக்கு ஏற்படுற மறைவு பசியை எப்படி புரிஞ்சுக்கிட்டு மகசூலை அதிகம் பண்ணுறதுங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறான். பொதுவாக தாவரங்கள் தனக்கு ஏற்படுற பூச்சி தாக்குதலாக இருந்தாலும், நோய் தாக்குதலாக இருந்தாலும், இல்லை ஊட்டச்சத்து பற்றாக்குறையாக இருந்தாலும் அந்த பயிர்களில் ஏற்படுற வளர்ச்சி மாற்றங்களை வச்சும் பயிர்கள் வெளிப்படுத்துகிற அறிகுறிகளையும் வச்சு தான் அதற்கான தீர்வை நம்ம கொடுக்க முடியும். அநேக நேரங்களில் இந்த பூச்சி தாக்குதலுக்கும் நோய் தாக்குதலுக்கும் பாதிப்புக்குள்ளான பயிர்கள் அதனோட அறிகுறிகளை உடனடியாக நமக்கு வெளிப்படுத்தும். ஆனால் இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் அதனோட அறிகுறிகளை உடனடியாகவும் வெளிப்படுத்தாது. சில நேரங்களில் வெளிப்படுத்தினாலும் நம்ம புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். எனக்கும் புரியல. உதாரணத்துக்கு நெல், கரும்பு போன்ற பயிர்கள் யூரியா, பாஸ்பரஸ், பொட்டாஸ் போன்ற பேரூட்டச்சத்துக்கள் போட்டாவே பார்வைக்கு நல்லா கருப்பா செழிப்பா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதுல இருக்கிற நுண்ணூட்ட பற்றாக்குறை அந்த செடிகள் வெளிப்படுத்தினாலும் பார்வைக்கு நல்லா பச்சையா இருக்கிறத வச்சு நுண்ணூட்ட பற்றாக்குறைய புரிஞ்சுக்க முடியாம போயிடும். இப்படி பயிர்கள் சில ஊட்டச்சத்து பற்றாக்குறை பத்தின தேவை இருந்தும் அது நமக்கு தெரிவிக்காமலும் இல்ல தெரிவிக்கக்கூடிய காலம் அதிக அளவு எடுத்துக்கிறதுனாலையும் அதுக்கு ஏற்படுற பற்றாக்குறைய நம்ம புரிஞ்சுக்க முடியாம அதுக்கு தேவையான உணவை நம்ம கொடுக்க முடியாம போயிருது. அதனால நமக்கு மகசூல் பற்றாக்குறையும் ஏற்படுது. இப்பவே கண்ணை கட்டுது. சுருக்கமா சொல்லணும்னா, தாவரங்களுக்கு இருக்கிற பசி நமக்கு தெரியாமலும் புரியாமலும் இருக்கிறதுக்கு பேரு தான் மறைவு பசின்னு சொல்லுவாங்க. ரிப்பீட் தான் இருந்தாலும் சொல்லணும் சார், வீட்டை விட உங்க மனசு பெருசு. இந்த மறைவு பசியை நம்ம எப்படி சரி பண்றது? இது கொஞ்சம் சவாலான விஷயம்தான். பொதுவாக தாவரங்களுக்கு தேவையான முக்கியமான பேரூட்டு சத்துக்கள் என்னன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், NPK. கடந்த ஒரு 10 வருஷமா சல்பர் சத்தும் அதிகமாக தேவைப்படுதுன்னு அதையும் அதிக அளவில் பயிருக்கு கொடுக்கணும்னு ICAR ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோக தமிழ்நாட்டில் ஜிங்க் மற்றும் போரான் பற்றாக்குறை 40% 50% இருக்கு. இது பொதுவான ஒரு பரிந்துரை. ஆனால் உங்களுக்கு துல்லியமான சரியான பரிந்துரை வேணும்னா அதுக்கு நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, மண் பரிசோதனை. மண் பரிசோதனைங்கிற ஒரு விஷயத்தோட அருமை இன்னும் நம்ம விவசாயிங்களுக்கு தெரியாமல் இருக்கு. 2வது, அது ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மண் பரிசோதனையே செய்ய தவிர்க்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊராட்சிக்கும் விவசாயிகளுக்கு இலவசமாக மண் பரிசோதனை செஞ்சு கொடுக்குறாங்க. இதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா உங்களோட மாவட்டத்தில் இருக்கிற மண் பரிசோதனை நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஏரியாவுக்கு மண் பரிசோதனை வண்டி எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளில் உங்கள் மண்ணை பரிசோதனை பண்ணிக்கலாம். நீங்களா மண்ணை எடுத்துகிட்டு வந்தும் கொடுக்கலாம், இல்லை அவங்களே நேரடியாக வயலுக்கு வந்து மண்ணை சேகரித்து பரிசோதனை முடிவுகளை உங்களுக்கு இலவசமாக தராங்க. இந்த மாதிரி மாதம் ஒரு தடவை உங்கள் பகுதிக்கு வர்றாங்க. எந்த கிழமை வர்றாங்கன்னு நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் மாவட்டத்துக்கான மண் பரிசோதனை அலுவலக தொலைபேசி எண்களை எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிற லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேயையும் காட்டுறேன்.
நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட பேரை சொல்லி நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம். மண் பரிசோதனை செஞ்சு உங்கள் பயிருக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துக்களையும் ஊட்டச்சத்துக்களையும் கொடுத்து பயிர்களுக்கு ஏற்படுற மறைவு பசியை தவிர்க்கலாம். இது ஒரு சொல்யூஷன். ரெண்டாவது, நம்ம பயிருக்கு கொடுக்குற தண்ணீரில் இருக்கிற pH அளவு சரியாக இருக்குதாங்கிறதையும் பார்த்துக்கோங்க. பொதுவாக 6.5லிருந்து 7.5 வரைக்கும் தான் pH அளவு தண்ணியிலையும் மண்ணுலையும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் பயிர்கள் தனக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துக்களை எடுத்துக்க முடியும். தண்ணியில் உப்புத்தன்மையோ அமிலத்தன்மையோ அதிகமாக இருந்தால் பயிர்கள் தனக்கு தேவையான ஜிங்கு, போரானு, மெக்னீசியம், மேங்கனீஸு, அயன் இப்படி எந்த நுண்ணூட்டச்சத்தையும் எடுத்துக்காது. ஸோ தீர்வு 1, நீங்கள் மண் பரிசோதனை செய்யணும். தீர்வு 2, மண்ணுலையும் தண்ணீர்லையும் இருக்கிற pH அளவு சரியாக 6.5லிருந்து 7.5 வரைக்கும் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி pH அளவு குறைவாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களையும், அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த ஊட்டச்சத்துக்களையும் நீங்கள் பயிருக்கு கொடுத்து இந்த மறைவு பசியினால் ஏற்படுற மகசூல் பாதிப்பை தவிர்த்துக்க முடியும். रुको जरा सबर करो. சரி, உங்களுக்கு இப்போதான் இந்த தகவல் தெரிய வருது. நான் ஏற்கனவே பயிர் பண்ணிட்டேன், இல்லை தென்னை மரம், பாக்கு மரம், மாமரம் போன்ற பல்லாண்டு மரங்களை நட்டுருக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன தீர்வு பண்ணுறது அப்படின்னா, முதல் தீர்வு உங்கள் தண்ணியில் இருக்கிற pH அளவு தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது தீர்வு, நீங்கள் தென்னையோ மாமரமோ இல்லை பல்லாண்டு மரங்கள் எது வச்சுருந்தாலும் ஒவ்வொரு மரத்துக்கும் தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் எதுன்னு கண்டறிஞ்சு 3 மாத இடைவெளியில் அதை கொடுத்து பழகுங்க. பெரும்பாலும் நுண்ணூட்ட சத்துக்களை பேரூட்ட சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசோட கலந்து கொடுக்காதீங்க, தனியாக கொடுங்க. என்ன விவசாய நண்பர்களே, மறைவு பசியை பற்றியும் அதுக்கான தீர்வுகள் பற்றியும் உங்களுக்கு சரியாக கொடுத்துருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு நீங்கள் விவசாயம் பண்ணியிருக்கிற பயிரை பற்றி முழுமையான தகவல்கள் வேணும்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ என்ன பயிர் பண்ணியிருக்கீங்க, அது இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்குது, அதுக்கு மறைவு பசி இருக்கான்னு நீங்கள் மகசூல் வரைக்கும் காத்திருக்காதீங்க. உடனடியாக அந்த பயிருக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துக்கள் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை இலை வழியாவோ இல்லை வேர் வழியாவோ கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.